வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை. தேசம் முதலில் என்பதை பாஜகவின் முன்னுரிமை என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் கேள்வி. நெல்லையில் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருப்பூர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஸ்வீடனில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. அரண்மனை, அரசு கட்டிடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட ஸ்வீடன் நாடு உத்தரவு. நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை சுமந்து கொண்டு வந்த அமெரிக்க ராணுவ விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, திருப்திப்படுத்துவது மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை என்றும், ஆனால் தேசம் முதலில் என்பதே பாஜகவின் முன்னுரிமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடப்பு ஆண்டின் முதல் தொடர் என்ற வகையில் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி கடந்த ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றினார். அதன் பின்னர் கடந்த 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் உள்ளிட்ட சாதக அம்சங்களுடன் கூடிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார். அப்போது ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவாலை சாடினார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் மக்களவைக்கான எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கிண்டலடிக்கும் வகையிலும் பேசினார். மேலும் காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, திருப்திப்படுத்துவது மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை என்றும், ஆனால் தேசம் முதலில் என்பதே பாஜகவின் முன்னுரிமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழக அரசிற்கும் இடையே மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வருவதாக ஆளும் கட்சியினர் புகார் தெரிவித்து வருகின்றனர். எனவே குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுக்களை தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று முன்தினம் விசாரித்தது. அதனைத் தொடர்ந்து ரிட் மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு மறுபடியும் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பும் போது மசோதாக்களை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆளுநர் தரப்பு பதில் தெரிவிக்கையில், ஆளுநர் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அதனை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றுமானால் அது சட்டமாகிவிடும் என்றும், பல்கலை துணைவேந்தர் என்பது ஒரு மிக முக்கிய பொறுப்பு, அதனை அரசு மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்களா என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு ஆதரவாக வாதாடுவதை ஏற்க முடியாது என்றும், ஆளுநர் ஆர்.என். ரவி ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும், 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும் எனவும் கூறி வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாளை ஒத்திவைத்தனர். நெல்லையில் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பணியாளர்களிடம் உரையாடினார். டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டாடா பவர் லிமிடெட் நிறுவனம் எரிசக்தி உற்பத்தி துறையில் முதலீடு மேற்கொள்வதற்காக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இத்திட்டத்திற்கான முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது கூடுதலாக முதலீடு மேற்கொள்வதாக 2வது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 3800 கோடி முதலீட்டில் 4000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டாடா பவர் சோலார் நிறுவனம் அமைத்துள்ள சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து உற்பத்தியையும் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் தொழிற்சாலையை பார்வையிட்டு அங்கு பணிபுரியும் பெண் பணியாளர்களிடம் உரையாடி அவர்களுடன்
துப்பாக்கியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சோலார் பேனலில் வாழ்த்துக்கள் என எழுதி கையொப்பமிட்டார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா, ஆர். ராதாகிருஷ்ணன், TRP ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திருப்பூர் மாவட்டம் சாம்ராஜ் பாளையம் பெருவெள் காலையில் திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று அதே திசையில் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியை கடந்து செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த திருப்பூர் மாவட்டம் தில்லைநகரை சேர்ந்த பெரியசாமி, சுண்டக்காம்பாளையத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ஆகிய கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த துயரகரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அரண்மனை மற்றும் அரசு கட்டிடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட உத்தரவிடப்பட்டது. ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் நகருக்கு மேற்கே கல்வி மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் துப்பாக்கியுடன் புகுந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென கேம்பஸ் ரிஸ்பெக்ஸ்கா என்ற பெயரிடப்பட்ட பள்ளிக்குள் புகுந்து துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். இதனால் மாணவர்கள் அனைவரும் நாலாபுறமும் தப்பி ஓடினர். இந்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் துப்பாக்கியால் சுட்ட நபரும் மரணம் அடைந்து பள்ளி வளாகத்திலேயே கிடந்தார். இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அரண்மனை மற்றும் அரசு கட்டிடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட ஸ்வீடன் நாடு உத்தரவிடப்பட்டது. நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை சுமந்து கொண்டு வந்த அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்து முடிந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியானார். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி இதற்காக நடந்த பதவியேற்பு விழாவில் புதிய ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பதவிக்கு வந்ததும் பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்காவின் எல்லை வழியே சட்டவிரோத வகையில் அண்டை நாடுகளான மெக்சிகோ, கனடா உள்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இதுபோன்று சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை டிரம்ப் எடுத்து வருகிறார். இந்த சூழலில் இந்தியாவை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் 104 பேரை சுமந்து வந்த அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. புழல் திருமூலநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் திட்டத்தை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த புழலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத ஸ்ரீ திருமூலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அன்னதான திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்து அறநிலையத்துறைக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான S. சுதர்சனம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு அன்னதான திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். மேலும் நாள்தோறும் இந்த ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர், இணை ஆணையர்கள் லட்சுமணன், முல்லை, உதவி ஆணையர் சிவக்குமார், திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ரவி, அறங்காவலர்கள் குணசேகரன், லட்சுமி நீதிராஜன், மண்டல குழு தலைவர் நந்தகோபால், மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் நாராயணன், வட்ட செயலாளர்கள் சந்துரு, குப்பன், சுந்தரேசன் மற்றும் சரவணன், அன்பரசு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பக்தர்கள், கிராம பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் திருக்கோவில் செயல் அலுவலர் குமரன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே 2 இருசக்கர வாகனங்களின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்து திருவள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் தடுக்கப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் பூந்தமல்லியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் பூந்தமல்லியிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமந்தூர் சாலையில் சென்றபோது எதிர் திசையில் வேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் நிலை தடுமாறி முரளி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோன்று திருவாலாங்காட்டை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த திருநாவுக்கரசை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்று அடையாளம் தெரியாத வாகன ஓட்டி யார் என விசாரித்து வருகின்றனர். திருவனந்தபுரம் அருகே காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட காதலி கிரீஷ்மா என்பவர் தூக்கு தண்டனையை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பாரசாலை பகுதியைச் சேர்ந்த ஷோரன் ராஜ் என்பவரை காதலித்த காரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மா என்ற இளம்பெண் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காதலன் ஷோரன் ராஜை வீட்டிற்கு அழைத்து குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துள்ளார். இதனால் உடல்நிலை சரியில்லாத நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஷோரன் ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் பாரசாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நெய்யாற்றின்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் காதலி கிரீஷ்மா காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்தது நிரூபிக்கப்பட்டது. இதனையடுத்து நெய்யாற்றின்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் காதலி கிரீஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து காதலி கிரீஷ்மா கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மாவு மில்லில் கோதுமை அரைத்த போது சேலை மெஷினில் சிக்கியதில் தமிழரசி என்ற பெண் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த செம்புலி சாம்பாளையத்தை சேர்ந்த சிவலிங்கத்தின் மனைவி தமிழரசி என்பவர் தனது வீட்டின் அருகிலேயே ஆயில் மில்லை நடத்தி வந்தார். இந்த மில்லில் கோதுமை, கேழ்வரகு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மாவாக அரைக்கப்படுவதுடன் நிலக்கடையில் இருந்து எண்ணெய் தயாரிக்கும் பணியும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தமிழரசி வழக்கம் போல் மில்லில் உள்ள மெஷின் ஒன்றில் கோதுமை மாவு அரைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது சேலை மிஷினில் சிக்கிய போது தமிழரசி மிஷினில் இழுத்து செல்லப்பட்டு படுகாயமடைந்தார். இவரின் அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மெஷினை நிறுத்திவிட்டு உயிருக்கு போராடிய தமிழரசியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அந்தியூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அந்தியூர் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பழைய 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றி கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு 4000 கமிஷன் பெற்று வந்த இருவரை போரூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் விருந்த இருசக்கர வாகனங்களையும் பழைய ரூபாய் நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். சென்னை போரூர் காவல்துறையினர் வழக்கம் போல் போரூர் குன்றத்தூர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகப்படும் வகையில் வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. அப்போது பழைய ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் தங்களுக்கு சொந்தமானது என்றும் பண மதிப்பிழப்பு செய்தபோது இதனை மாற்றாமல் விட்டுவிட்டோம் என இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து இருவரையும் போரூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று முறைப்படி விசாரணை செய்தபோது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித்குமார் அங்குராஜ் என்பதும் பம்மல் பகுதியில் வசித்துக் கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில், கவரிங் நகைகள் மாற்றுவது, பிளாஸ்டிக் பக்கெட் வியாபாரம் செய்து வந்ததும் 1 லட்சத்திற்கான பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய்களை மாற்றிக் கொடுத்து ரூபாய் 4000 கமிஷன் பெற்று வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து பழைய ரூபாய் நோட்டுகளையும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போரூர் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே ஜேசிபி டிரைவரை கத்தியால் குத்திய வழக்கில் மயிலாடுதுறை சார்பு நீதிமன்றம் 3 பேருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெருவை சேர்ந்த நடராஜனின் மகன் தினேஷ் என்பவர் ஜேசிபி ஓட்டுநராக உள்ளார். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி குத்தாலத்தில் ஜேசிபி இயந்திரத்தை ஓட்டி சென்ற போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியை சேர்ந்த சரவணன், ஆபேல், ஜெயவீரன் ஆகிய மூவரும் மதுபோதையில் தினேஷிடம் தகராறில் ஈடுபட்டனர். இதுகுறித்து குத்தாலம் காவல் நிலையத்தில் தினேஷ் புகார் அளித்தார். இதனையடுத்து புகாரை திரும்ப பெற வேண்டும் என 3 பேரும் அன்றிரவு தினேஷிடம் தகராறில் ஈடுபட்டனர். இதற்கு தினேஷ் உடன்படாததால் ஆத்திரமடைந்த 3 பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தினேஷை குத்தினர். இதுகுறித்து தினேஷின் தந்தை நடராஜன் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சிவதாஸ் ஆஜராகி வாதிட்டார். அப்போது தினேஷை கத்தியால் குத்திய மூவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 1000 அபராதம் விதித்தும் கூடுதல் சார்பு நீதிபதி பி. கவிதா தீர்ப்பளித்தார். பள்ளி மாணவர்களின் வசதிக்காக அரசனூர் வரை கூடுதலாக பேருந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் அரசனூர் வழியாக இலுப்பக்குடி கிராமம் வரையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் 3 வேளை பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரையிலிருந்து காலை 8:45 மணிக்கு வந்த TN 58 எண் 1869 என்ற பதிவெண் கொண்ட பேருந்தை அரசனூர் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்று கூடி மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தினந்தோறும் நடைப்பயணமாகவும் இருசக்கர வாகனங்களில் லிப்ட் கேட்டும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை தொடருவதால் ஏற்கனவே அரசனூர் கிராமம் வரையில் பேருந்து இயக்கப்பட்டதை போன்று பேருந்து சேவை நடைபெற வேண்டும் என்றும் சரியான நேரத்திற்கு பேருந்து இயக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகள் வலியுறுத்தினர். 4 மணி நேரமாக நீடித்த போராட்டம் குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்புவனம் பேருந்து டெப்போ அலுவலர் மகேஷ் பள்ளி மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சரியான நேரத்தில் மாணவர்களின் வசதிக்காக பேருந்து இயக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். காட்பாடி ஆக்சிலியன் மகளிர் கல்லூரியில் உயிரி மருத்துவத்தில் வேதியியல் பொருட்களின் பயன்பாடுகள் குறித்து சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள ஆக்சிலியன் மகளிர் கல்லூரியில் உயிரி மருத்துவத்தில் வேதியியல் பொருட்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் சர்வதேச கருத்தரங்கு கல்லூரி முதல்வர் ஆரோக்கிய ஜெயசீலி தலைமையில் நடைபெற்றது. கருத்தரங்கில் வேதியியல் துறை தலைவர் ரோஸ்லின், சிலி நாட்டை சேர்ந்த பேராசிரியர் முனைவர் புகழேந்திரன், மங்களூர் எனிபோயா ஆராய்ச்சி மைய பேராசிரியர் சுதாகர் பிரசாத், சவிதா பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் திலீபன், VIT பல்கலைக்கழக பேராசிரியர் ஆயிஷா நூர் ஆகியோர் பங்கேற்று உயிரி மருத்துவத்தில் வேதியியல் பொருட்கள், கருவிகளை உருவாக்க எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து விளக்கி பேசினர். இதில் திரளான மாணவிகள் பங்கேற்று பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். பூந்தமல்லி அருகே சிக்னலில் நின்றிருந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளேரி தாங்கலை சேர்ந்த கூலி தொழிலாளி ரமேஷின் மனைவி பானுப்பிரியா என்பவர் தனது மகள் காவியா மற்றும் உறவினர் மாரியுடன் இருசக்கர வாகனத்தில் செம்பரம்பாக்கத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றார். அப்போது பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் சிக்னலில் வாகனங்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் பின்னால் வந்த லாரி நின்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் பானுப்பிரியா மற்றும் அரவிந்தகுமார் ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பானுப்பிரியாவின் மகள் காவியா பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆவடி போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த காவியாவை மீட்டு சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் உயிரிழந்த பானுப்பிரியா மற்றும் அரவிந்தகுமார் ஆகியோரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூரில் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் ஏழுமலையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஓவியம் என்ற குறும்படத்தை இயக்கிய நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் இயக்குனர் கார்த்திகேயனை காரில் கடத்தி சென்று தாக்கிய பட தயாரிப்பாளர் பிரசாத் பட்டேலின் அடியாட்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் ஓவியம் என்ற குறும்படத்தை இயக்கிய நிலையில் குறும்படத்தின் தயாரிப்பாளர் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த பிரசாத் பட்டேல் என்பவர் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் குறும்படம் சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இதனையடுத்து காட்டுமன்னார் கோவில் பகுதியில் கார்த்திகேயனை சொகுசு காரில் கடத்தி சென்று பிரசாத் பட்டேலின் அடியாட்கள் கொடூரமாக தாக்கிவிட்டு அதன் பிறகு காரில் தப்பித்து சென்றனர். இதனை கண்டு
அக்கம் பக்கத்தினர் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சினிமா பட பாணிகள் காரை துரத்தி சென்று காரில் இருந்த ஜெகதீஷ் சந்திரபிரபு இருவரையும் பிடித்த நிலையில் சிலர் தப்பியோடிவிட்டனர். இதனையடுத்து கார்த்திகேயனை மீட்ட காவல்துறையினர் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இது தொடர்பாக கார்த்திகேயன் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சந்திரபிரபு ஜெகதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். அழகன்குளம் அருகே நாடார் வலசையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நாடார் வலசையில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை அகற்றக்கோரி பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பயனும் ஏற்படாத நிலையில் நாடார் வலசை கிராம மக்கள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நாடார் வலசையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கணவரின் குடிப்பழக்கத்தினால் சில பெண்கள் விதவையாகிவிட்டனர் எனவும் தெரிவித்தனர். இதனையடுத்து டாஸ்மாக் கடை அகற்றப்படாததால் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சுலைமான் தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை தரத்தர என இழுத்து சென்று காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. எஸ்டிபி கட்சியின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தலைவர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அவர்களுடைய மொபைல் போனை பறித்து மனித உரிமை மீறலில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. காவல்துறையினுடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். நாடார் வலசை மதுபான கடையை அகற்றுவதற்காக தொடர்ச்சியாக அந்த ஊர் மக்களும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ மற்றும் விமன் இந்தியா மூவ்மெண்ட் ஆகிய அமைப்புகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போராடி வருகின்றனர். கடந்த 30 அன்று மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மூடப்பட்ட மதுக்கடை நேற்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வட்டாட்சியரிடம் கேட்டபொழுது அது திறந்துதான் இருக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ இன்றைய தினம் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் உட்பட 250 நபர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களுடைய மொபைல் போனை பறித்திருக்கின்றது காவல்துறை. இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். சங்ககிரியை அடுத்து அரசிராமணி பேரூராட்சியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் 35 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்து அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாறையூரில் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவங்கப்பட்டதை அடுத்து அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறுக்கு பாறையூரில் குப்பைகளை கொட்டக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் கடந்த 6 மாதமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அரசிராமணி பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குறுக்கு பாறையூரில் குப்பைகளை கொட்ட வந்த வாகனங்களை அப்பகுதி விவசாய சங்கத்தினர் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தேவூர் காவல்துறையினர் பெண்கள் உட்பட 35 பேரை கைது செய்து குள்ளம்பாடி சமுதாய கூடத்தில் அடைத்தனர். உழவர் பெருந்தகை ஐயா நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டையொட்டி கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், செந்தில் பாலாஜி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். உழவர் பெருந்தலைவர் சி. நாராயணசாமி நாயுடுவின் 100வது நாள் பிறந்தநாள் விழாவை கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு மணிமண்டபத்தின் நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி, தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நாராயணசாமி நாயுடு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஐயா நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தனது இறுதி மூச்சு வரை விவசாயிகளுக்கு குரல் கொடுத்தவர் நாராயணசாமி நாயுடு எனவும் வட்ட அளவில் துவங்கிய விவசாயிகள் அமைப்பை அகில இந்திய அளவில் துவங்கி தன்னுடைய ஆளுமை திறனால் விவசாய சங்கத்தை வலுவடைய செய்தவர் நாராயணசாமி நாயுடு எனவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மேயர் ரங்கநாயகி மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். நம்முடைய ரயில்வே மேம்பாலம் என்கிற வகையில் என்ஜிஓ காலனி குருடம்பாளையம் துடியலூர் கோயில்பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்படும் இந்த வளைவு, அதேபோல் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு
அதுவும் கழக அரசு இருந்தபோது அறிவிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம். எனவே அந்த வகையில் அந்த ரயில்வே மேம்பாலத்திற்கு ஐயாவுடைய பெயரை வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் மேல் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் நானும் நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக உறுதியெடுப்போம் என்று நேரத்தில் சொல்லி, ஐயாவுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய புகழ் ஓங்கும் என்பதை நிறைவு செய்கிறேன். அத்திக்கடவு இரண்டாவது திட்டம் ஏதாவது 1400 குளம் குடியாத்தத்தில் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் ஆட்டோ சங்க தலைவர் தீபக்குமார் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆட்டோ சங்க தலைவர் தீபக்குமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது ஆட்டோ தொழிலாளர்கள் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து விபத்தில்லா பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்கும் போது அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும், சீருடை அணிந்து ஆட்டோ ஓட்ட வேண்டும், குடிபோதையில் ஆட்டோ ஓட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சிறந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் ஆட்டோ சங்க நகர அமைப்பாளர் சரவணன், அரசு வழக்கறிஞர்கள் பாண்டியன், ராஜன் பாபு, நகர்மன்ற உறுப்பினர் மனோஜ், பாரி, தண்டபாணி உட்பட ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமின் நிறைவு நாளில் 51 பயனாளிகளுக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலாராஜபுரம் ஊராட்சியில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியரின் மனுநீதி நாள் திட்ட நிறைவு முகாம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி, சார் ஆட்சியர் சுவாதா ஸ்ரீ, மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், வேளாண் இணை இயக்குநர் சிவானந்தம், கலால் உதவி ஆணையர் கருணாகரன், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் விளக்கங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு 51 பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தமிழக அரசிற்கும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலுக்கும் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் அருகே நெல்லையிலிருந்து கார் மூலம் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் ரவுண்டானா அருகே நெல்லையிலிருந்து வந்த 2 சொகுசு கார்களை தனிப்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் அரசால் தடை செய்யப்பட்டு ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான 450 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட தூத்துக்குடியை சேர்ந்த வாசமுத்து, மகேஷ், செல்வம், காந்தி, கோவிந்தராஜ் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சொகுசு கார்கள் மற்றும் ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வள்ளிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விபூதி காப்பு மற்றும் வெள்ளிக்காப்பு அலங்காரத்துடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஆறுமுகத்துடன் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் தை கிருத்திகையை முன்னிட்டு விபூதி காப்பு மற்றும் வெள்ளிக்காப்பு அலங்காரத்துடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். இதேபோன்று வள்ளி தெய்வானை பட்டு சிலை நகை அலங்காரத்துடன் காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை. தேசம் முதலில் என்பதை பாஜகவின் முன்னுரிமை என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் கேள்வி. நெல்லையில் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பூர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஸ்வீடனில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு.
அரண்மனை, அரசு கட்டிடங்களில் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட ஸ்வீடன் நாடு உத்தரவு. நாடு கடத்தப்பட்ட 104 இந்தியர்களை சுமந்து கொண்டு வந்த அமெரிக்க ராணுவ விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.